Hey guys, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணி வேணும். அதை நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கப்பில் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் அதில் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். நான் இன்றைக்கி பர்பிள், பிங்க் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறதுனால ப்ரைமா வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷு. நான் இன்றைக்கி ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ்ஷோட நம்பர் 8. அதுக்கப்புறம் வாட்டர் கலர் பேப்பர் வேணும். நான் இன்றைக்கி 440 GSM காட்டன் பேப்பர், 100% காட்டன் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த பேப்பர் வாங்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் கூட கீழே இருக்குது, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகே. நான் அதில் கிரேப்ஸோட ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக வெட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரஷ்ஷில் தண்ணி லோட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா அப்படி ரஃப்பாக ஒரு வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் மேக் பண்ண போகிறோம். ஒரு பிளர்ரான ஒரு ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே க்ரீன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே பர்பிள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக காய வச்சிடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கிரேப்ஸ் பெயிண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லீஃப் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஆலிவ் க்ரீன் அண்ட் சாப் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன க்ரீன் இருந்தாலும் நீங்கள் அதை நிறைய கலர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேட் உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கூட மிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டார்க்கான க்ரீன் கிடைக்கும். அதுக்கப்புறமா லெமன் எல்லோ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப் க்ரீன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் நம்மளே மேக் பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஒரு கொடி மாதிரி கூட போட்டுக்கிறேன் அந்த பெயிண்டிங்கில். ஓகே. இப்போது நம்ம லீஃப் பெயிண்ட் பண்ணிட்டோம். கீழே இருக்கிற அந்த கிரேப்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். கிரேப்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பிங்க், பர்பிள் அண்ட் பிங்க்கையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேட் கொண்டு கூட பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் கிரேப்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷேடில் ஒரு சைடில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே. என்னோடய சேனலில் நிறைய வாட்டர் கலர்ஸ் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணுறது ஒரு ஜாலியான விஷயம். நீங்களும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே. நான் அந்த கிரேப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா ஷைனிங்காக இருக்கணும். ஷைனிங் நம்ம இப்போது கிரேப்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷைனிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப் விட்டுருக்குறேன். ஓகே. நீங்கள் ஒரே பர்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே பிங்க் கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஓகே. நம்ம எப்போவுமே வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது லேயர் பை லேயர் பெயிண்ட் பண்ணணும். ஒரு லேயர் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணணும். இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்டிங் நம்ம எவ்வளோ வருஷம் வச்சுருக்கிறோமோ அவ்வளோ வருஷம் வரைக்கும் அந்த கலர்ஸ் ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். நான் குட்டிய கிளை மாதிரி கூட போட்டுக்கிறேன். கிளைனா அந்த கிரேப்ஸோட கிளை இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி கூட சின்னதாக ஒரு ஷேப் போட்டுக்கிறேன். இன்னும் நம்ம ஒரு 2 லேயர் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் லேயர்
லேயருமே வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் பெயிண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லேயர் பெயிண்ட் பண்ணும்போதும் அந்த பெயிண்டிங் நல்லா ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். சம் பெயிண்டிங்ஸ் பண்ணும்போது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணுவோம். அதாவது வாட்டர் கலர்ஸில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டவுட் வரும் இல்லையா, நீங்கள் இதை என்கிட்ட கேளுங்க. ஓகே, இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணி அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே கூட ஷேர் பண்ணலாம். அப்போ தான் நான் வந்து உங்களோட பெயிண்டிங்ஸை பார்க்க முடியும். இவ்வளோ தான், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நானியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.